Good afternoon, good afternoon. Please be seated. உங்களோட நேம் என்ன? மை நேம் இஸ் கல்லாதரன். நான் இப்போ தான் கரெக்டாக ஒர்க் கொடுத்துட்டு வந்துருக்கேன். நான் வந்து இன்ஜினியரிங் சேர்றதா ஐடிஐ சேர்றதா தெரியல. நிறைய பேர் இன்ஜினியரிங்கில் மேனேஜ்மெண்ட் போ பண்ணுறாங்க, இல்லை கவுன்சிலிங்கில் இன்ஜினியரிங் போ பண்ணுறாங்க. கோர்ஸும் வந்து எது எடுக்கிறது தெரியல. சில பேர் வந்து நீ சிவில் இன்ஜினியராக போயிடுனா வந்து ஏஐ பேஸ் பண்ணி போடுறாங்க. சில சொந்தக்காரங்க வந்து மெடிக்கல் போப்பா, அதுதான் ஃபியூச்சர் வந்து நல்லா பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது 12th முடிச்சாலே எல்லா பசங்களுக்குமே, நான் ஒருத்தரை கூட இதுல வந்து விதிவிலக்குன்னே சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே இருக்கிற கன்ஃபியூஷன் ஃபர்தரா என்ன பண்றது. ஏன் இந்த கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா, அவங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்க்கு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நான் பண்றது கரெக்டா அப்படின்னு. அதை தாண்டி வீட்டில் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அப்பா ஒன்று சொல்லுவாங்க, அண்ணன் தம்பிலாம் ஒன்று சொல்லுவாங்க, சித்தப்பா மாமா ஒன்று சொல்லுவாங்க, அதையும் தாண்டி டிவியில் ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் உங்கள் ஸ்கூலுக்கு வந்து பேசியிருப்பாங்க கரியர் கைடன்ஸில், அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, யூடியூப்லேயும் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லும்போது இது என்னடா இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது, நமக்கு எது நல்ல சூட்டபிள் அப்படின்றது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். என்ன கேட்டால் ஒருத்தரோட வாழ்க்கையில மேக்சிமம் கன்ஃபியூஷன் எப்போ இருக்கும்னா 12th முடிச்சு நெக்ஸ்ட் 3 months தான் கன்ஃபியூஷனே இருக்கும். ஸோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் எது? ஸோ உன்னால கண்டுபிடிக்க முடியுதா உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு? தெரியல. காலேஜ் சூஸ் பண்ணுறதா இல்லை கோர்ஸ் சூஸ் பண்ணுறதான்னு தெரியல. கரெக்ட். ஏன்னா கோர்ஸை சூஸ் பண்ணிட்டு எந்த காலேஜில் வேணால் படிக்கலாமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நீ உனக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கலனாலும் நல்ல காலேஜில் சேர்ந்து எந்த கோர்ஸ் வேணால் படிக்கணும் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இதில் எது கரெக்டு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். நல்ல காலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீ என்ன நினைக்கிற, எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல காலேஜ்னா என்ன வயசு? காலேஜ் படித்த காலேஜ் டெவலப் பண்ணுற காலேஜாக இருக்கும். தியரியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாகவும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது நமக்கு ட்ரெயின் பண்ணுற காலேஜாக இருக்குது. அது அந்த மாதிரி பண்ணாதான் நீ வந்து இண்டஸ்ட்ரிக்கு போக முடியும். ஸோ ஒரு காலேஜை சூஸ் பண்ணும்போது பில்டிங்கை பார்த்து சூஸ் பண்ணாமல், பிளேஸ்மெண்ட் பேனரை பார்த்து சூஸ் பண்ணாமல், உள்ளே வந்து அங்கே என்ன நடக்குது, என்னெல்லாம் லேப்ஸ் இருக்குது, அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து நாலேஜபிளாக இருக்காங்களா, அங்கே இருக்கிற பிரின்சிபலுக்கு வந்து ஃபியூச்சரில் பசங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுங்கிற நாலேஜ் இருக்கா, அவங்க தானே டிசைட் பண்ணணும் என்ன பசங்களுக்கு என்ன கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். அந்த சிலபஸ்ல இல்லைன்னா பியாண்ட் சிலபஸ் என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு கல்லூரியில் போயிட்டு அவங்க அங்கே படிக்கிற பசங்களை பார்த்து பேசினாலே அவங்க அங்கே ஹாப்பியாக இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியும். ஸோ பில்டிங்கில் வந்து ஒன்றுமே கிடையாது, அது உள்ள என்ன நடக்குதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து ஏஐ சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சர் என்ன நினைக்கிறீங்க? இன்ஜினியரிங் பொறுத்தவரை இப்போ ஃபியூச்சரில் ஏஐயில் ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. இதாக இது கோர்ஸ் தான், ஆனால் ஃபியூச்சரில் மாறதா ஸோ ஏங்கிறப்போ ரொம்ப சிம்பிள். அதாவது நமக்கு இயற்கையாக கடவுள் கொடுத்துருக்கிற புத்திசாலித்தனத்தை நம்ம மெஷினுக்கு கொடுக்குறோம். ஏன் அதை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளே நிறைய வேலைகள், உங்களோட அப்பா அம்மா மாமா பெரிய அந்த அவங்க வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டீன் ஜாப்ஸ் தான் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. காலம்புற 9 மணிக்கு போனால் 5 மணி வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு போவாங்க. ஸோ அந்த ரொட்டீன் பண்ணும்போது க்ரியேட்டிவிட்டியே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பிரெயினில் வந்து என்ன பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஒரு மெஷின் மாதிரி வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த மெஷின் மாதிரி செஞ்ச வேலைகளை இப்போ மெஷினுக்கே கொடுத்துட்டு ஒரு புதுசாக யோசிக்கிற விஷயங்களை மனுஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவனும் வாழ்க்கையை வாழலாம். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வரலாம். ஏன்னா வேஸ்ட் பண்ணுறோம்ல டைமை, மெஷின் பண்ண வேண்டிய டைம் தான். ஸோ ஒரு ஏஐஎம்எல் படித்தேன்னா எவ்வளவோ ஏஜென்ட்ஸை வந்து நீ வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மெஷின் கற்றுக்குச்சு அப்படின்னா அதுவே அந்த வேலையெல்லாம் பண்ணிடும். ஸோ இது அந்த மாதிரி ஒரு இன்ஜினியர் வரும்போது நீ உருவாக்குற இடத்துல நீ இருப்ப. எனக்கு என்னெல்லாம் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணுமோ அந்த வந்து அந்த பண்ணிடும். அதை உருவாக்குறதுக்கு நான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் மெஷின் லேர்னிங்னா எப்படி மெஷினுக்கு டீச் பண்ணணும்னு படிக்கணும். ஸோ ஒரு கல்லூரி தேர்ந்தெடுக்கும் போது அந்த கல்லூரியில் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, சப்ஜெக்ட்ஸ்லாம் சொல்லி தராங்களா, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கா, இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து பேசுகிறாங்களா, நம்மளை வெளியில் ஆக்ஷன் போய் காமிக்கிறாங்களா, இன்னோவேஷன் லேப்ஸ் எல்லாம் இருக்காங்களா, பக்கம் போய் காட்டுறாங்களா, நம்மளுக்கு வந்து விளையாடுறதுக்குலாம் விடுறாங்களா, இல்லை வெறும் படின்றாங்களா, கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்கா. ஏன்னா ஒருத்தர் வந்து நல்ல ஒரு படிச்சுட்டே இருக்க முடியாது, உங்களுக்கு எல்லாமே வேணும், பிளட் சர்க்குலேஷன் வேணும். ஸோ ஒரு கல்லூரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு டிப் என்ன அப்படின்னு சொன்னால், நேர கல்லூரிக்கு போங்க. போயிட்டு
என்ட்ரன்ஸ்லேருந்து ரிசப்ஷன்லேருந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போய் எல்லாரையும் மீட் பண்ணுங்க. அங்கே எல்லாம் எப்படி பேசுகிறாங்க, எப்படி பதில் சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பிரின்சிபலை போய் கடைசியில் பாருங்க. ஏன்னா அந்த கான்வர்சேஷன் வித் பிரின்சிபல் வந்து உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக இருக்கு. உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே பேப்பரில் எழுதிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட போய் அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு எல்லாமே கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த கல்லூரியில் சேருங்க. கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எது ரொம்ப நல்லா வரும், உங்கள் எபிலிட்டிஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் அதில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். மகாலட்சுமி டெக் கேம்பஸ்க்கு வாங்க. நான் தான் அந்த காலேஜோட பிரின்சிபல். என்னை வந்து மீட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே என்னோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதன்படி நீங்கள் ஒரு கல்லூரியும் கோர்ஸையும் தேர்ந்தெடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.